ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மைதா எடுத்துக்கிறேன். நான் இந்த கப்பளவு, இப்போ இது உள்ளே வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த கப்பளவுக்கு 3 கப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கப் தேவைப்படுமோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 கப் அளவு எடுத்து செய்கிறோம் இன்றைக்கி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேஷனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ இதனோட பட்டர் ஆட் பண்ணுறேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க பட்டரை ஆட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஆட் பண்ணாதீங்க. அது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நல்லா வரும். ஸோ 3 கப் அளவுக்கு மாவு எடுத்ததுனால நான் 3 ஸ்பூன் அளவுக்கு, இது பாருங்கள் பெரிய ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த பேக்கிங் சோடாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ இது கொஞ்சமாக கலர் மாறும், லைட் எல்லோயிஷ் கலரில் மாறும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த மைதா மாவை இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டரோட சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி பிசையலாம். நல்லா இதை கலந்துக்குங்க. நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ இதனோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைய ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு தயாராகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பூரி சைஸை விட கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இங்கே மினி பாதுஷா சைஸில் தான் போடுறோம். ஸோ நல்லா வெந்துடும் அப்படின்றதுனால இதை 2 உள்ளங்கையை வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த கட்டவரில் வச்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அழுத்துங்க. அதாவது நம்ம உளுந்த வடைலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஹோல்ஸ் போட்டுருவோம் இல்லைங்களா, அதில் அதே மாதிரி தான். இது மைதான்றதுனால அடிப்பக்கம் கூடிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். நான் ஒரு 10 பீஸ் அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து அப்படியே ஜீராவில் போட்டுடலான்ட்டு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டுங்க. 2 உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா உருட்டிட்டு நடுவில் கட்டவரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு பட்டர் ரொம்ப அவசியங்க. பட்டர் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வந்துடும். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நீங்கள் அதிக பட்டர் போட்டிங்கனாலும் அது எண்ணெயில் அப்படியே உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும் தூள் தூளாக. அதனால் அதையும் நல்லா ஒழுங்காக பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியானதுங்க. இவ்வளோ தான், சுலபமாக செஞ்சிடலாம். இது போட்டு பொரிச்சு எடுத்து ஜீராவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதுஷா ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா வந்தது எங்களுக்கு இது. இப்போ சக்கரைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 3 கப் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். எந்த கப்பளவுன்னா மைதா எந்த கப்பளவு எடுத்தோமோ அதே கப்பளவு 3 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் இதுக்கு பாதுஷாக்கெலாம் சக்கரை பாகு கொஞ்சம் மீற தான் செய்யும். இதை பாருங்கள், இந்த கப்பளவு தான் எடுத்திருக்கேன். அந்த பாகு மீறத்தை நீங்கள் டீ காஃபியில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வேறு ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்கிறதுலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சக்கரைப்பாகு தயாராகியாச்சு. நான் அதில் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது சீக்கிரத்தில் இறுகிடும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த லெமன் ஆட் பண்ணுறோம். இந்த சக்கரைப்பாகு ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. இதனோட இந்த லெமனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனோட ஏலக்காய் ஆட் பண்ணலாங்க. நல்லா நசுக்கி ஒரு 7-8 அளவுக்கு ஏலக்காவை எடுத்து நல்லா நசுக்கி இதனோட ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாகு தயாராகியாச்சு. இப்போ வாணலியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம நல்லா உருட்டி ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த பாதுஷாவை எடுத்து இதில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
மீடியமில் வச்சு பொரிச்சு எடுங்க, ஹையில் வைக்காதீங்க. எண்ணெய் காஞ்ச உடனேவே மீடியமில் மாற்றிடுங்க. ஹைலே வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக வெந்துடுச்சுனாலும் ரொம்ப ஓவராக வெந்துடுச்சுனாலும் ஜீரா உள்ளே இறங்காது. அதனால் மீடியமில் வச்சு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன பிறகு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதை விட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் உப்பி இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் திருப்பி விட்டு நல்லா இப்போ வெந்தாச்சு. ரொம்ப ஓவராக நீங்கள் வேக விட்டிங்கன்னா உள்ளே ஜீரா இறங்காது. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதை எடுத்து நான் வந்து ஜீராவில் ஆட் பண்ணிடுறேன். ஹீட்லேயே ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பாதுஷாவை எல்லாத்தையும் சிரப்பில் ஆட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஹீட்லேயே போட்டதுனால நல்லா ஜீராலாம் உரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னொரு ரவுண்டு போடும்போது இதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. ரொம்ப சாஃப்டாக வந்திருந்ததுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. வாயில் போட்ட உடனே அப்படியே கரைய ஆரம்பிச்சிடுச்சு, அந்தளவுக்கு இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்தது. சுவையான பாதுஷா ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. எங்களோட தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.